திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. சாது ஒருவர் மலைப்பகுதியில் குதிரை மீது வந்து கொண்டிருந்தார். அது மாலை நேரம். சூரியன் சிறிது சிறிதாக மறைந்து இருட்டவும் தொடங்கிவிட்டது. நகரத்தை அடைய இன்னும் பலகாத தூரம் அவர் பயணம் செய்ய வேண்டும். அவர் சென்று கொண்டிருந்த வழியில் ஒருவன் பாதையின் ஓரமாக மயங்கி கிடந்தான். அதை கண்ட சாது குதிரை மேலிருந்து கீழே இறங்கினார். அவனை அசைத்து பார்த்தார். அவன் அசையாமல் கிடக்கவே தனது குதிரையின் பக்கவாட்டில் தொங்கிய குடுவையில் இருந்த குடிநீரை எடுத்து அவன் முகத்தில் தெளித்து வாயிலும் புகட்டினார். மயக்கம் தெளிந்து கண் விழித்த அந்த நபரை மெல்ல பிடித்து தூக்கி குதிரை மீது ஏற்றினார். குதிரையின் மேல் உட்கார்ந்த மறுகணமே அந்த நபர் குதிரையின் கடிவாளத்தை உலுக்கவும் குதிரை தடதடவென்று பறந்தோடி மறைந்து விட்டது. திகைத்து போனார் சாது. அப்போதுதான் அவன் ஒரு திருடன் என்பதும் இதுவரை அவன் நடித்தான் என்பதும் தெரிந்தது அவருக்கு. குதிரையை பறிகொடுத்த அவர் மெல்ல நடந்து பொழுது புலரும் நேரத்தில் நகரத்தை அடைந்தார். குளித்து உடைமாற்றிக்கொண்டு சந்தைக்கு போனார். அங்கே குதிரைகள் விற்குமிடத்தில் அந்த திருடன் இவரது குதிரையுடன் நின்று கொண்டிருந்தான். சாது மெல்லச் சென்று அவனுடைய தோளை தொட்டார். திரும்பி பார்த்த திருடன் பேயறைந்தது போல் நின்றான். சாது மெல்ல சிரித்தார். சொல்லாதே என்றார். திருடன் மிரண்டான். எது என்ன என்று சம்பந்தமில்லாமல் உளறிக் கொட்டினான். சாது சொன்னார், குதிரையை நீயே வைத்துக்கொள். ஆனால் நீ அதை அடைந்த விதத்தை யாரிடத்திலும் சொல்லாதே. மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட உதவ முன் வரமாட்டார்கள். புரிகிறதா? திருடன் கண்களில் கரகரவென்று கண்ணீர் வழிந்தது என்ற ஜென் கதையை முன்வைப்பதோடு குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைக்கக்கூடாது, இன்னா செய்தாரை ஒருத்தால் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்ற குறளையும் இங்கு சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.